ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கொங்கு நாட்டு ஸ்பெஷல் கோதுமை சந்தகை மற்றும் அதுக்கு ஏத்த காரசாரமான தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப சுவையா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொங்கு நாட்டு கோதுமை சந்தகை தயாரிக்க தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு, உப்பு, எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, மஞ்சள் தூள், எலுமிச்சை பழம். முதல்ல ஒரு பாத்திரத்துல கோதுமை மாவு, உப்பு, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு சப்பாத்திக்கு மாதிரி ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது. அதே சமயம் தோசைக்கு மாதிரி ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. மீடியம் பரத்துல சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இத இட்லி தட்டுல வச்சு வேக வச்சு எடுத்து சந்தகை அச்சில போட்டு பிழிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வேக வச்சு பிழிஞ்சு வச்சிருக்க சந்தகைய எப்படி தாளிச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலில எண்ணெய் ஊத்தி கடுகு, கடலைப்பருப்பு, நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து பிழிஞ்சு வச்சிருக்கிற சந்தகைய அதுல கொட்டுங்க. கடைசியா எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டு எல்லாம் ஒன்னா சேர்ற மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சுவையான கொங்கு ஸ்டைல் கோதுமை சந்தகை தயார். இப்போ இதுக்கு ஏத்த தேங்காய் சட்னி செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய், பொட்டுக்கடலை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் மிக்ஸில போட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன வாணலில எண்ணெய் ஊத்தி கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சு இந்த சட்னில கொட்டுனா நம்ம தேங்காய் சட்னி கமகமன்னு தயாராயிடும். இந்த கோதுமை சந்தகைக்கு இந்த தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டா சுவை அள்ளுதுங்க. நீங்களும் வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.